எப்படி அனுபவிக்கிறா கண்ணனை, அவள் அனுபவிச்சது. யசோதா அனுபவிச்ச கண்ணனை பெரியாழ்வார் அத்தனை அற்புதமா அனுபவிக்கிறார். யசோதை ஆச்சரியமானவள், அற்புதமானவள், அதி விசேஷமானவள். அழகா பாதாதி கேசம் கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டார் ஸ்ரீ பெரியாழ்வார். பாதாதி கேசம் அனுபவிச்சோன்னா பார்த்தார், இது எப்படியே அனுபவிக்கணும், இந்த அனுபவம் குறையப்படாது. வாழ்க்கையில பார்க்கலாம், எத்தனையோ விஷயங்கள் அனுபவிக்கிறோம். இப்ப நன்னா சாப்பிடுறோம், அந்த சாப்பாடு இன்னும் நன்னாகணும், நன்னா அனுபவிக்கணும் ஆசைப்படுறோம் வழியே இந்த ருச்சி குறைஞ்சா ஒத்துக்கிறது இல்லை. தூங்குறோம், இன்னும் நன்னா தூங்கணும் அப்படின்னா அனுபவிக்கிறோம் வழிய அதை குறைச்சிக்க ஆசைப்படுறது இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னும் 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 அதிகமா அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் வழிய துளி கூட அந்த அனுபவம் குறைக்கிறதுக்கு ஆசைப்படுறது. அதுபோல பக்தி அனுபவமும் நாளுக்கு நாள் விருத்தி ஆகணும், நாளுக்கு நாள் விருத்தி ஆகிட்டே போகணும். பக்தி அனுபவம் குறையவே கூடாது, குறையவே கூடாது. அது பெரியாழ்வார் இடத்துல பூரணமா சித்திச்சு இருக்கு. பக்தி விருத்தி ஆயிருக்கு, பக்தி அனுபவங்கள் விருத்தி ஆயிருக்கு. அனுபவம் அனுபூதியா மாறுது. அனுபவம்னா அப்பப்ப கிடைக்கிறது பேர் அனுபவம், அது அப்படியே தொடர்ந்து இருக்க அனுபூதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அனுபூதி வந்துடுது ஸ்ரீ பெரியாழ்வாருக்கு. ஒரு நாள் ஆச்சரியமா அவர் பார்க்கிறார், கண்ணனுக்கு தொட்டில்ல போட்டு ஆட்டி தாளாட்டு பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுது. ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் பார்க்கிறார், எத்தனையோ கிரகங்கள் எல்லாம் வந்து குழந்தைக்கு தொட்டில் போடுறது, அம்மா தாளாட்டு பாடுறது, ஆயி அப்படின்னா கேட்ட உடனே இவருக்கு தானாகவே ஓ, இப்ப நம்ம கண்ணனுக்கு தாளாட்டு பாடினா அப்படி இருக்கும், நம்ம கண்ணனை தொட்டிலெல்லாம் போட்டு ஆடினா அப்படி இருக்கும், நம்ம கண்ணன் அழுதா அவனை எப்படி சமாளிப்போம் அப்படின்னு இத்தையெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்காராம். சிந்தனை பண்ண பகவான் அவருக்கு அந்த அற்புதமான அனுபவத்தை கொடுத்துட்டான். உடனே அந்த அனுபவம் பாசுரமா வந்துடுது. யசோத கூட அப்படி அனுபவிச்சாளான்னு தெரியல, யசோத அனுபவிச்சாளான்னு தெரியல. இன்னொன்னு, கண்ணனுக்கு தொட்டில் போடும் பொழுது அந்த கோகுலத்தில் இருக்கிறவாள்லாம் அவாவா ஒவ்வொன்று கொண்டு வந்து கொடுத்தான். குழந்தைக்கு தொட்டில் போடுறதுன்னா அவாவா ஒன்று கொண்டு வந்து கொடுத்தான். அந்த சமயத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. என்னடா அப்படின்னா, தேவர்கள் ஒவ்வொருத்தரும் அவாவா கோபி வேஷம் போட்டு அவாவா ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்துட்டா. அது யசோத நந்தகோபருக்கு தெரியல, அவளும் யாரோ ஒரு கோபி. அந்த கிருஷ்ண லீலா உற்சவத்துல யாரு என்னன்னு அவள் கண்டுபிடிக்க தெரியலையா. இவா நம்ம கூட்டத்தை சேர்ந்தவாளா, கோகுலத்தை சேர்ந்தவாளா, கோகுலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவாளா அப்படின்னு தெரியலையா. அதனால அவளால கண்டுபிடிக்க முடியல. தேவர்கள், ஆச்சரியமான தேவிமார்கள் இவர்கள்லாம் விதவிதமா ஒரு வேஷம் போட்டு கண்ணனுக்குன்னு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். கிருஷ்ணனை தொட்டில போடும்பொழுது கிருஷ்ணனுக்கு விளையாட்டு சாமான கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதை கொடுக்கறது அப்படின்னு. பகவான் ராமனா வந்த பொழுது இவாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. தசரத சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி திருமகன், இது மாட்டுக்கார பெயர் இல்ல, அதனால வந்துட்டாள். மாட்டுக்கார அதுக்கு, அதுவும் தசரத சக்கரவர்த்தியோட அயோத்தியால சாதாரணமா யாரும் நுழைஞ்சொல்லாம் போய் ராமனை பார்க்க முடியாது. விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அந்த மாதிரி மகர்ஷிகள் தான் பார்த்தார்கள், காண கிடைக்கும். மற்றபடி சாதாரணப்பட்டவாள்லாம் போய் ராமன் அனுபவிச்சார்கள் அப்படின்னு இல்லை. ஆனா கோகுலம் சுதந்திரமான ஒரு ஸ்தலம், எல்லாம் மாட்டுக்கார கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பெருசா ஞாபகம் எல்லாம் இருக்காது. அவளுக்கு ஒரே ஞாபகம் மாடு மாடு மாடு. அதனால அந்த கூட்டத்தோட கூட்டமா தேவர்கள்லாம் வந்துட்டாலாம். தேவர்கள்லாம் வந்து கண்ணனுக்கு என்னெல்லாம் பண்ணார்கள்ன்றத பெரியாழ்வார் பார்த்துட்டார்.
சுகபிரம்ம மகர்ஷி கூட பாகவத்ல சொல்ல கண்ணனுக்கு யார் என்ன கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு. அதே பகவான் ராவணனா வந்த பொழுது அவனுக்கு உபநயனமான சமயத்துல யார் யார் என்னென்ன கொடுத்தார்கள்னு சொல்லியிருக்காரு. பகவானுக்கு கோவணம் கட்டுறது துணி யார் கொடுத்தா, அவனுக்கு பிக்ஷாபாத்திரம் யார் கொடுத்தா, யார் பிக்ஷ போட்டா, யார் கண்ணனுக்கு வாமனனுக்கு பலாச தண்டம் கொடுத்தா, யார் கமண்டலம் கொடுத்தா, யார் கொடை கொடுத்தா, யார் பாதுகை கொடுத்தா, எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்றார். ஆனா அதே ஆச்சரியமா கண்ணனுக்கு என்னென்ன கொடுத்தார்கள் அப்படின்னு இல்ல, கண்ணனுக்கு ஏதோ வேகமா போயிட்டு இருக்கு. அப்ப ஜோரா பகவானுக்கு அவ கொடுத்ததெல்லாம் யாருக்கும் தெரியாம போயிடுதான். பகவான் பெரியாழ்வார் மூலமா அதை லோகத்துல பிரகடனப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான். இந்தந்த தேவர்கள் இந்தந்த விஷயங்கள் எனக்கு இந்த சமயத்துல கொடுத்தார்கள் அப்படின்னு. அது பெரியாழ்வாருக்கு பிரபு காட்டி கொடுத்துட்டா. உடனே பெரியாழ்வார் அதே தியானத்துல இருந்துண்டு கண்ணனை தாளாட்டு பாடுறேன்னு சொல்லி அவாவா யார் யார் என்னென்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் லிஸ்ட் போட்டு சொல்ற. உனக்கு இவா அது கொடுத்தா, அவா அது கொடுத்தா. அது ரொம்ப அழகா இருக்கும் இந்த தாளாட்டு. கண்ணனை தாளொலித்தடு தாளேலோ தாளேலோ அப்படின்னு ஆனந்தமா கிருஷ்ணனை தாளாட்டு பாடுறார். அது தூங்க வைக்கிறதுக்காக தாளாட்டு பாடுறாரா, அவன் அழா வைக்கணும்னு தாளாட்டு பாடுறாரா, குஷியா தாளாட்டு பாடுறாரா தெரியலன்னா ஒவ்வொரு பாசனம் விதவிதமா மாறி 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 வர. ஆனா கண்ணனுக்கு தாளாட்டு பாடுறதே ஒரு சிலம் தான். நித்தியம் கோவில்லாம் கூட டோலோத்சவம்னா நடக்கும். ராத்திரி சைனம் நடக்கும், சைன ஆர்த்தின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தாளாட்டுலாம் பாடும். அது பிரபு தூங்கினாதான் தெரியும். தாளாட்டு பாடியாச்சு, அம்சம் பண்ணியாச்சு, வந்தாச்சு. பெருமாளுக்கு அழகா ராத்திரி பால் அம்சம் பண்ணியாச்சு, நிவேதனம் பண்ணியாச்சு, தாளாடு பாடியாச்சு, பால் குடிச்சாச்சு, கதவை பூட்டியாச்சு, வந்தாச்சு. அவன் தூங்கினானா இல்லையா அப்படின்றது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி கண்ணனுக்கு தாளாடு பாடுறார் பெரியாழ்வார். யசோதையுடைய அனுபவத்தை அப்படியே தான் அனுபவிக்கிறார். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டி பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ வைய மலர்ந்தானே தாளேலோ. நிஜமாவே தாளேலோ. இந்த கண்ணன் தூங்கிறத பார்க்கறதே அழகு. இந்த கண்ணனுக்கு தாளாடு பாடுறதே அழகு. இந்த கண்ணன் அனுபவிக்கிறதே பரமசிவம். அழகா ஒரு தொட்டில் கொடுக்கிறார். ஆச்சரியமான தொட்டில். தொட்டில வர்ணிக்கிறார். பிரபு படுத்திருக்கிற தொட்டில். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி. நல்ல மாணிக்கம். நவரத்னங்கள்ல சொல்றோம் இல்லையா, பரளம், வைரம், வைடூரியம், கோமேதகம், மரகதம், முத்து, அதுல மாணிக்கம் ரொம்ப விசேஷமானது. மாணிக்கம். மாணிக்கமே அப்படி குழந்தைகளை கொஞ்சுவா. மாணிக்க கட்டிடா அப்படின்றார். நிறைய பேர மனுஷால மாணிக்கம் அப்படின்னு சொல்றது நல்ல குணவான், குற்றமில்லாதவர்கள், அவளெல்லாம் மாணிக்கம் அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த உத்தமமான மாணிக்கத்தை அழகா கோத்திருக்காளாம். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி. அழகா மாணிக்கத்தை பிராதான்யமா வச்சு இடையிடையில வைரத்தை வச்சிருக்காளாம். இப்படிப்பட்ட தொட்டில்னா ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில். ஆணி பொன்னால் செய்த பரமசுத்தமான தங்கம். 18 கேரட் தங்கம் இல்லையா, ஆச்சரியமான தங்கம். மாணிக்கம் வைரம் இடையிடையே கட்டி. மாணிக்கத்தை மெயினா வச்சுட்டு இடையில வெறும் மாணிக்கமா இருந்தா அழகா இருக்கு, கொஞ்சம் நடுவில் வைரம் வைப்போம். ஏன்னா வைரத்துல அந்த வெளிச்சம் பட்டுதுன்னா பளிச்சு 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 பளிச்சுன்னு விதவிதமான வர்ணஜாலம் காட்டும். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில். பிரம்மதேவர் ரொம்ப யோசனை பண்ணாராம், எப்படி ஒரு தொட்டில் கொடுக்கலாம். நந்தகோபர் சந்தன தொட்டில் பண்ணிருக்கார்,
நல்லா வாசனையெல்லாம் வரா மாதிரி தொழில் பண்ணிருக்காங்க. பகவானுக்கு தங்கத்துல அல்லவா பண்ணணும். ஸ்வர்ண தொட்டிலாம். இன்னைக்கும் தொட்டமல்லூர்னு ஒரு இடம் உண்டு. குழந்தை பிறக்காதவாள்லாம் அந்த இடத்துல போய் கண்ணனுக்கு வெள்ளி தொட்டில் கட்டிட்டு வருவா. குட்டி குட்டியா குஞ்சு குஞ்சு குஞ்சா முடியாத சாதாரண ஒரு தொட்டில் கட்டிட்டு வருவா. அந்த தொட்டில் கட்டியாச்சுன்னா அந்த குழந்தை பிறகு பார்த்தா கண்ணனுக்கு மேலே தொட்டில் தொங்கிட்டு இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நிஜமாவே வண்ண சிறு தொட்டில் இது இருக்கும். அது கலர்லாவா இருக்கும். கொச்ச 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 சில பேர் மரத்துல கட்டி தொங்க விட்டுருப்பா. சில பேர்லாம் நிறைய பார்த்துருக்கேன், மரத்துல பார்த்துருக்கேன். சில பேர்லாம் மரங்கள்லேயே தொட்டில் கட்டி தொங்க விடுறதுன்னு உண்டு. திருப்புல்லானி திவ்ய தேசத்துல போனோம்னா அங்க பகவான் அஸ்வத்த நாராயண அஸ்வத்த விருட்சமா இருக்கான், அரச மரம். அந்த மரத்துல நிறைய பேர் தொட்டில் கட்டி தொங்க விட்டுருப்பா குழந்தை பிறக்கணும். ஏன்னா திருப்புல்லானில தான் தசரத சக்கரவர்த்தி அழகா பெருமாளுக்கு பாயசம் நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறமா தான் பாயச ரூபமா பகவான் கிடைச்சி ராமன் பிறந்தான் அப்படின்னு திருப்புல்லானி ஸ்தல புராணத்துல இருக்கு. இன்னைக்கும் கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்கள் ஆச்சரியமா திருப்புல்லானி திவ்ய தேசத்துக்கு இந்த பாயசம் எல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி தொட்டில்லாம் கட்டி அந்த பாயசத்தை சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்காரு. அவ்வளவு வழக்கு. இந்த தொட்டில் வண்ண சிறு தொட்டில் எத்தனையோ கிரகங்களை நான் பார்த்துருக்கேன். தங்கத்திலேயே பெருமாள் தொட்டில் பண்ணி போடுறது உண்டு. குட்டியா அது கண்ணனை தூண்டுதான் இருக்கும். ஒரு எலி பள்ளிவால் சைஸ் கூட இருக்காது, அத்தூண்டு ஒரு குட்டி கண்ணன் இருப்பான். அது அப்படியே இருக்கும். அதை கொண்டு போட்டுருவான் தொட்டில். நம்ம கூட ஒரு குட்டி தொட்டில் உண்டு நிச்சயமாக. தொட்டில் பார்த்தோம்னா தீப்பெட்டி விட சிறுசா இருக்கும். அப்ப கண்ணன் எவ்வளவு சிறுசா இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளவு சிறுசு. இங்க பிரம்மதேவர் தொட்டில் பண்ணி கொடுக்குறாராம். அழகா ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். முதல்ல பார்த்தா பகவானுக்கு என்ன சைஸ் தொட்டில் பண்ண வேகமா வளருவானே இவன். கட்ட 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 கட்டன்னு வளர்ந்துருவானே. என்ன சைஸ் பண்றதுன்னு தெரியலையா. கடைசியில வாமனமூர்த்தியுடைய சைஸை கணக்கு பண்ணி பண்ணிட்டாராம். இவர் சைஸுக்கு யாரும் தொட்டில் பண்ண முடியாது. ஏன்னா இவர் சைஸ் தொட்டில் பண்ணணும் அப்படின்னா உலகமே பத்தாது. ஏன்னா அகிலாண்ட கௌடி பிரம்மாண்ட நான் இவனை விட பெருசா ஒரு தொட்டில் வேணும் அப்படின்னா அது சமசாத்தியமான காரியம். அதனால பார்த்தார், ஹே பிரபு, ஓரளவுக்கு எனக்கு தோணின அளவுக்கு நான் இந்த தொட்டில பண்ணிருக்கேன், தயவு செய்து ஏத்துக்கோ, இதை காய்ச்சிக்கோ, நீ காய்ச்சிக்கோடாப்பா அப்படின்னு பார்த்து ஜாக்கிரதையா. அவர் தெரியுமா, ஆனா மாத்தி அசோக பெயர்கள்லாம் வரப்போறா. ஒரு கோபத்தை தொட்டில உடச்சுவாங்க மாதிரி கவலையா இருக்கு. அதுவும் ஆழ்வார இடத்துல கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், உடுக்கிய புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிராமையால் நான் மெளிந்தேன் நங்காய் அப்படின்னு சார். அதனால இவனுடைய பலத்துக்கு இவனை தாங்குற அளவுக்கு தொட்டில் பண்ணவே முடியாது. லோகத்துல யாராலையும் பண்ண முடியாது. ராமனுக்கு பண்ணா அப்படின்னா ராமன் மனுஷனா வந்துடுவாங்க, மனுஷ குழந்தையாவே இருக்கான். இது கிருஷ்ணன் ஸ்வயம் தெய்வம். அதனால இது என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். அழகா அந்த தொட்டில போட்டுட்டு, கிச்சா இந்த தொட்டில் யார் தெரியுமா அவனுக்கு கொடுத்துருக்கார்? இந்த 4 முகம் வச்சுட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாரு, அவர் கொடுத்துருக்கார். 4 முகம் பிரம்மா சொல்ற, சுதிர்முக பிரம்மா. இந்த 4 முகம் வச்சுண்டு இந்த நாபிக்கமலத்தில் இருக்கார் பத்தியா, நாராயணுடைய நாபிக்கமலத்தில் அவர் கொடுத்திருக்காரா. மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். அதாவது தகப்பன் பிள்ளைக்கு தொழில் பண்ணி கொடுறாங்க. பிள்ளை தகப்பனுக்கு தொழில் கொடுத்திருக்காரு. பிள்ளை யார் அப்படின்னா பிரம்மதேவர். பிரம்மதேவருக்கு ஏண்டா தொழில் பண்ணி கொடுக்கணும்னு தோணித்துன்னா பகவானுடைய நாபிக்கமலமே தொட்டில அவர் இருக்கார். அப்பா என்ன இருக்கு, அதுல பிறந்த உடனே பிரம்மதேவருடைய அந்த ஆடுற நாபிக்கமா சுகமா இருக்கு. அப்பா என்ன இருக்கு. அதெல்லாம் பாதுன்றவர் பார்த்தாரா, கண்ணனுக்கு நாமும் ஒரு தொட்டில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பிரம்மலோகத்துல அழகா விஸ்வகர்மா மயன்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் தேவ சிற்பிகள் அசுர சிற்பிகள், அவளெல்லாம் கூப்பிட்டு அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு தொட்டில். ஓரத்தெல்லாம் கார்னர்லாம் ஷார்ப்பா இருக்கக்கூடாது, நல்லா முழுக்குன்னு இருக்கணும், பகவான் கணத்தை தாங்குற மாதிரி இருக்கணும், குழந்தைக்கு உடுத்தப்படாது, குழந்தை அதில் படுத்தாச்சுன்னா அப்பாட எழுதுக்க மாட்டேன்னு அழணும், அந்த மாதிரி இருக்கணும் தொட்டில். அதுலேயும் நல்லா அதில் வைரம் மாணிக்கம் எல்லாம் வச்சு அப்படி பல 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 பலன்னு ஜொலிக்கணும்.
அதுல விட்டு கண்ணனை ஆடும் பொழுது கண்ணன் ரசிக்கணும். அதெல்லாம் மணிகள்லாம் தொங்க விட்டுருக்கணும். கண்ணனுக்கு எல்லா விதமான விளையாட்டு சாமானும் மேலே இருந்து பார்த்து பகவான் கீழே படுத்து வச்சுக்கணும்னா இந்த மேலே இப்பெல்லாம் தொங்க சுத்த விடணும் இல்லையா, அந்த கிளி மாதிரிலாம் அப்படி அந்த மாதிரி விளையாட்டு பொம்மையெல்லாம் கட்டணும். யசோதா மாதாவுக்கு எடுக்கிறதுக்கும் விடுறதுக்கும் சுலபமா இருக்கணும். கண்ணனுக்கு எப்பொழுதுமே குதூகலமா இருக்கணும். அப்படி ஒரு தொழில் பண்ணிட்டான். அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணி பெருமாள் பிரபு அரியேன் தாசானுதாசன் ஏதோ வேஷம் போட்டு வந்துவிடார். ஒரு தெரிஞ்ச கோபன் வேஷம் போட்டு வந்துட்டார். ஆனா வந்தது சதுர்முக பிரம்மா. மாணிக்கம் கட்டி வைரவடை கட்டி ஆணி பொன்னால் செய்தவன் நச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான். பிரம்மா கொடுத்திருக்காரா குழந்த. தாலேலோ தாலேலோ. இந்த அம்மா குழந்தைய தூங்குவது எதையானும் சொல்லுவான். இதுதான் சொல்லணும், அறிவொன்றும் இல்லாத ஆய்ச்சி. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவள் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு கதையை சொல்றா. அதுக்கு தொட்டில் எங்கேருந்து கிடைச்சது, யார் கிடைச்சது, குழந்தைக்கு என்ன தெரிய போடுது, தொட்டில் யார் கொடுத்தா என்ன, அதுக்கு தொழில் கம்ஃபர்டபுளா இருந்தா போதும். இது எவ்வளவு பைசா, இது தங்கத்தை பண்ண தொழிலான்னா அது அம்மாவுடைய சிந்தனை. இது உனக்கு என்ன இருக்கு இல்லையா, பிடிச்சிருக்கு இல்லையா, சமத்து குஞ்சலம் இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி பிரபு இடத்தை சொல்றா. பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாலேலோ. இல்ல குள்ள பயல வாமனா. மாணிக்குரல்னா வாமன மூர்த்தியே குட்ட பயல. இல்ல குள்ளா அதான். ஏ குள்ளா மாணிக்குரலனே தாலேலோ. ஏ குள்ள பயல, ஏ குட்டா தூங்குடா ராஜாதி. தாலேலோ மாணிக்குரலனே தாலேலோ. உடனே பகவான் யார பார்த்து குள்ளன்னு சொன்னா, யார பார்த்து வாமனன்னு சொன்னா, யோபா அப்படின்னு பெருசா நின்னுட்டான். திரிவிக்ரமனாதான். உடனே பார்த்தார். வையமளந்தானே தாலேலோ. உலகத்தை அளந்த பிரபோ தாச்சிக்கோடாங்க வாங்க. மொத்த காலம் இன்னும் உலகத்தை அளந்த இல்லையா, பாபம். ரொம்ப நேரம் விளையாடியாச்சு. உனக்கு விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு தெரிகிறது. ஆனா கண்ணுல அப்படியே தூக்கம் அப்படியே சொருகிறது. கொட்டாவி விடுறாய், கண்ணு சொருகிறது. இருந்தாலும் சிரிச்சுக்கிறாய், இருந்தாலும் வாயில கை போட்டுக்கிறாய், இருந்தாலும் நாங்க பேசினா கூட சப்திக்கிறாய். குழந்தை நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு விளையாடிக்கலாம். இப்ப தாச்சிக்கோடா ராஜாத்தி நேரமா எடுத்துறா குழந்தை. ராத்திரி அகாலமா எடுத்து இவ்வளவு நேரம்னா முடிச்சுட்டுக்கப்படாது. பூச்சாண்டி வருவான், பூச்சாண்டி வருவான். தாச்சிக்கோ நல்ல பாத்தியா டொக்கு டொக்கு சத்தம் கேட்கறது. சோடா யாரும் இல்லை, போ போ போ, ஷூ ஷூ, கண்ணன் தூங்கியாச்சு, போங்க போங்க. இந்த அம்மாக்கள்லாம் சொல்லுவா சாதாரணமா. எங்க ஆத்து குழந்தை தூங்கியாச்சு, போடா போடா கூர்க்கா போடா. எங்க ஆத்து குழந்தை வந்து பிடிச்சுன்னு வேணா, போ 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 போ, ஷூ ஷூ அப்படின்றா. அந்த மாதிரி யசோத ஷூ 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 போங்க போங்க, கண்ணன் தூங்கியாச்சா. அடுத்த ராத்திரி யாரா அந்த கண்ணனை சுத்தி சுத்தி வந்துருக்காங்க, தேவர்கள்லாம் வந்துட்டு இருக்காளாம். அவ பார்த்தா சூச்சு போங்க, வேற வேலை இல்லை உங்களுக்கு எல்லாம். எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்றதே பொழப்பு. திருப்பார்கடல தான் தொந்தரவு தாங்க முடியாம பிரபு இங்க வந்து படுத்துனா பார்த்தா இங்கேயுமா வந்து அட்டகாசம் பண்ண. சூச்சு போங்க போங்க போங்க, கண்ணன் தூங்கியாச்சு, யாரும் இப்ப வரக்கூடாது, போங்க போங்க. இந்த கோவில் எல்லாம் ராத்திரி சயனம் ஆயிடுத்து, போக போக போக, நேரம் ஆயாச்சு, கண்ணன் கடவுள் விட கிடைச்சாச்சு, போக இவ்வளவு நேரம் விட்டாச்சு, இப்பதான் வந்தீங்க, போக 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 துரத்துவா, துரத்துவா. திருமலையில நேரம் ஆச்சு, போ 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 துரத்துவா. இது கூட துரத்தினாங்க. அந்த மாதிரி யசோத துரத்துறாள். யாரும் 30 கோடி தேவர்கள், போ 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 போ. ஸ்ரீதேவியில போமா, எதுக்குமா அங்க நிக்கிறப்போ, சும்மா 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 ராத்திரி ஆசனம் வந்து நிக்கிறிய, குழந்தை தூங்க வேண்டப்போ. ஸ்ரீதேவியே தொடர்றாளாம். தரமா எல்லாரும் ஸ்ரீதேவி வா வா வான்னு கூப்பிட்டா, போமா போ, சும்மா வந்துவிட்டா. எப்ப பார்த்தாலும் ராத்திரி ஆயிடுச்சுன்னா இதே குழப்பா போயிடுது. ஒரு 2 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு போன அதெல்லாம் பார்த்துக்கலாம். குழந்தை தூங்குறதா ஒண்ணு பார்க்க வேண்டாம், போ 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 அப்படி துரத்துறாளாம். சரஸ்வதி தேவி நானா வீணை வாசிப்போம், ஒன்றும் வேண்டாம், என் குழந்தை தானா தூங்கும் போ அப்படி துரத்தி விட்டுட்டாள். மாணிக்குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. தாளேலோ 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 தாளேலோ. அன்போடு யசோதை அழகாக தாளாட்ட, அன்போடு யசோதை அழகாக தாளாட்ட, அன்போடு
யசோதை அழகாக தாலாட்ட அன்போடு யசோதை அழகாக தாலாட்ட ஆயர்குலம் மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகின்றார் ஆயர்குல மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகின்றான் ஆயர்குலம் மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகின்றார் ஆயர்குல மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகின்றான். அவ்வளவு விசேஷம் இந்த பிரபுவ தாலாட்டு பாடுறது. அழகா மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ அப்படின்னு விட்டார். பிரபு தூங்க மாட்டேங்கிறதான். சரி, பிரம்மதேவரை பத்தி சொன்னோம், தாலாட்டு பாடணும், தூங்க மாட்டேங்கிறது. அடுத்து வயலுக்கு வேற யார் என்ன கொடுத்தா அப்படின்னு பார்த்தா ஒரு குடுகுடு உபகாரம் வந்து நிற்கிறார். யார் குடுகுடுப்பாருனாலே சிவபெருமான் தான். அவர் தான் டமாரம் வச்சுட்டு இருக்காரு. டும் 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 டும். அதெல்லாம் அவெல்லாம் குடுகுடுப்பக்கார கூட்டம்லாம் அவ கூட்டம் தான். கையில டமாரம் வச்சுட்டு நிற்கிறார். அவருடைய ட்ரெஸ், அவர் கையில சூலம், நிஜமாவே உடம்பு முழுக்க பாம்பெல்லாம் போட்டுண்டு நீங்க எப்பொழுதுமே சிவபெருமான் தான் குடுகுடுப்பாருன்னு தோணும். அப்படிதான் இருப்பார். ஆச்சரியம். ஏன்னா அவரும் ஆசுதோஷி, இவாள் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னுவா. ஒண்ணுமே தரல அப்படின்னா கோச்சுருவா. சிவபெருமான் ஆசுதோஷி, திடீர்னு கோச்சுப்பார், திடீர்னு சந்தோஷப்படுவார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு. அதுலயே வரல, என்ன அநியாயம் பண்றாரு அப்படின்னுவா. அந்த மாதிரி ரொம்ப ரசிப்பேன் அவருடைய அந்த. அதுவும் நிறைய பாலகிருஷ்ண லீலைகள்ல நிறைய பேர் சிவபெருமான் அனுபவிக்கிறது. கோபேஸ்வரனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு விழுந்து விழுந்து சிரிப்பு தான் வந்தது. பிருந்தாவனத்து முதல்ல சிவபெருமானுடைய கோபேஸ்வரனுடைய சன்னிதி போய் பார்த்த உடனே ஒரு குடுப்புக்காரர் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது நீங்க இருக்கார் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். சத்தியம், ஆச்சரியம். இந்த பிரபுவை தொட்டில போட்டு இப்படி படணும்னு சினுங்கிறதான். அதுக்குதான் விளையாட்டு வேண்டி கிடக்கும். பயம் வளர்றதோன்னும் பார்க்கிறான் பகவான். எல்லாரையும் வச்சு நான் விளையாடுறேன். ஒருவேளை நான் சினிங்கினா இந்த யசோதை எனக்கு என்ன விளையாட்டு காற்றா பார்க்கலாம். யசோதை தான் விளையாட்டு காட்டணும். ஏதோ அது நன்னா இருக்கோ இந்த குழந்தை சிரிக்கணும். ஒரு குழந்தை இடத்துல ஒரு விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹைஃபையா இருக்கா, லாஜிக்கா இருக்கா, அதை யோசனை பண்ணக்கூடாது. குழந்தை சிரிக்கணும், குழந்தை அதை என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த விளையாட்டுக்கான ஒரு பெரிய அர்த்தமோ இல்லாட்டி அதுக்கு சாஸ்திரபூர்வமான ஒரு நிரூபணம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தை அப்படிதான் சொல்லியிருக்க. குழந்தை வேதம் எல்லாம் குழந்தைக்கு இப்படி விளையாடணும்னு சொல்லவே இல்லை வேதம். அது தெரியும், யார்கிட்ட சொன்னாலும் எடுபடாது. அவள் தோன்றபடிதான் குழந்தை இடத்தை விளையாடுவார். அதனால விட்டுட்டான். அதனால பிரபு பார்த்தானா இந்த பெரியாழ்வார் இடத்துல, இந்த பெரியாழ்வான்ற கலியுக யசோதா இடத்துல தான் சினிங்கினோம்னா, தான் அட்டகாசம் பண்ணோம்னா என்ன பண்றாரு பார்க்கலாமே. எதெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துற, குழந்தை சமாதானப்படுத்தணும் இல்லையா. சினுங்கிறது முக்கும், அது அழுமா முக்குமா, அதுக்கு தான் வெளிச்சம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பைய பார்த்தா கொஞ்சம் சினிங்கினானா. இவன் சினிங்கினா அப்படி இருக்கும். இப்படியே பண்ணிட்டு இருக்கான். யசோதைக்கு தூக்கம் வருது, கண்ணு சொருகிறது. அவனை தூங்க வைக்கிறதா இவனை தூங்குடும். நன்னா தூங்குடா, ஓ ஓ ஓ ஆறு அடிச்சா, ஓ ஓ ஓ அப்படி எல்லாம் சேர்ந்து கொட்டா, ஓ ஓ எல்லாம் ஒன்னா வருதா. எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிறா. அதுக்குள்ள கையில ஒரு கிளுகிழுப்ப கிடைச்சுடுத்தான். ஹை தோபதியா கிளி சத்தம் போடுறாளா கிங்கினி. உடனே அதை காட்டு சொல்றாள். உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பு இடை விரவி கோழ்த்த தெழ்கினோடும் விடையேறு காபாலி ஈசன் விடு தந்தான். ஆச்சரியமா இவ கையில என்னடா கிளுகிழுப்பு கிடைச்சதுன்னா அது இடுப்புல கட்டக்கூடிய அரண்யான் கிடைச்சுடுது. அதை எடுத்து ஜல் 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 சத்தம் போடுறாள். அந்த மாட்டுக்கெல்லாம் கழுத்து கட்டுற மாதிரி தான் அந்த மாட்டுக்கார பசங்களுக்கு இடுப்புல கட்டுறான். அதுக்கு அது இடுப்புல கிங்கினி எல்லாம் ஜல் 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 சத்தம் கேட்கும். ரொம்ப அழகா ஜோரா உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பு அழகா நன்னா மணிகள்னால கோர்க்கப்பட்டிருக்கான். உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பு. இந்த மாதுளம்பூ ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதுளம்பூ மாதிரியே தங்கத்துல பண்ணி இப்படி கோத்து விட்டுருக்காள். குழந்தை கொடுத்தாம இருக்கிற மாதிரி அழகு. அதெல்லாம் உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பு. இந்த குழந்தைக்கு அரஞ்சான் கிட்டதே அழகு.
அதுலயும் இந்த மாட்டுக்காரெல்லாம் பார்க்கலாம், தாயத்தெல்லாம் கட்டி விட்டுருப்பா. தாயத்து, நாய் காசு, என்னென்ன உண்டோ. அது இது இடுப்புல பார்த்தா என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கா. அவாவா அது ஒரு பச்சை கயிறு, சேப்ப கயிறு, மஞ்சள் கயிறு, நீல கயிறு, எல்லா கயிறும் கிடக்கும். அவாவா கொண்டு வந்து கயிறு கொடுத்தா எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கா. யசோதை அரச மரத்தை சுத்தி கயிறு கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்கா. இடுப்பு முழுக்க ஒரே கயிறு தான். இது வேற அப்பப்போ உற்சாக ஈரமாயி அந்த இடம்லாம் கயிறுலாம் நினைஞ்சு அவனுடைய இடுப்பெல்லாம் சிவந்து போய் கருத்து போய் நீளமாயி பச்சையாகி என்னமோலாம் ஆயிருக்கு. அவ்வளோ கயிறு கட்டி விட்டுருக்கா பயிரை சுற்றி. இதுக்கு மேல கயிறே கட்ட முடியாது, அவ்வளவு கயிறு. அது நடுவில் கூட இவர் கொடுத்த வேற உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பு இடை விரவி கோழ்த்த எழுத்தழ்கினோடும். அதாவது மாட்டுக்கார பயணம், அதனால வீரத்துக்கு அடையாளமா ஒரு குட்டி கத்தி மாதிரி கட்டி விடுவாங்க. குட்டி கத்தி, குட்டியா ஒரு கத்தி. அது எப்படி இருக்குன்னா பள்ளிக்குட்டி மாதிரி இருக்கான். பெரியவா சொல்றா சில பேர்லாம் பள்ளிக்குட்டி மாதிரி இப்படி தொங்கிட்டு இருக்கான். அவனோட அருணாகர்லேருந்து நம்ம திருவள்ளிக்கோடி பார்த்த சாப்பியை பார்க்கணும். அதோடைய சொருகி வச்சு வரும் இந்த குட்டி கத்தி. சின்னதாக ஒரு கத்தி அப்படி குத்துறாங்க. வாழ் வேறு, வாழ்னா பெருசு, சின்னதாக ஒரு கத்தி சைடில் அப்படி குத்திட்டு இருப்பாரு. அது என்னமோ ஒரு பள்ளிக்குட்டி மாதிரி தொங்கிட்டு இருக்கு இடுப்புல. தெய்வே நடி தொங்கிட்டு இருக்கு. கங்காரு குட்டி மாதிரி இருக்கு சமயத்தை பார்த்தா. உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பு இடை விரவி கோத்த எழில் தழ்கினோடும். இடையிடையே அழகா அந்த குட்டி வாழ் மாறி, வாழ்னு கூட சொல்றா சில இடங்கள்ல. மாட்டுக்காரன் இல்லையா, அந்த ஜாதிக்கேத்த அந்த பரம்பரைக்கு ஏற்ற மாதிரி சின்னத்தை தானே தரிப்பா. அதனால அழகா மாதுளம்பு மணி கூட குட்டி குட்டியா பள்ளிக்குட்டி மாதிரி கத்தி. உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பு இடை விரவி கோத்த எழில் தழ்கினோடும். ஆச்சரியமான அந்த இடுப்புல கட்டக்கூடியதான கிங்கி, அதுல பள்ளிக்குட்டி எல்லாம் அப்படி சொருகி அழகா இருக்கு பார்க்க. உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பு இடை விரவி கோழ்த்த எழில் தழ்கினோடும். கொடுத்திருக்காடாக அந்த யாரு கொடுத்திருக்காரு? விடையேறு காபாலி ஈசன் விடு தந்தான். விடையேறு, விடையேறு அப்படின்னா ரிஷபாரூடன். ரிஷபாரூடன்னா ரிஷப வாகனத்தை உடைய சிவபெருமான். விடையேறு காபாலி, கபாலத்தை கையில வச்சுட்டு தெரியறதுனாலையும் கபாலத்தை மாலையா போட்டு இருக்கிறதுனாலையும் காபாலி. விடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான். கபாலி அப்படின்னு கபாலீஸ்வரர். கபாலி அப்படின்னு மெட்ராஸ் பாஷை மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப வைத்தறிச்சல், நல்ல அழகான வார்த்தை. சிவபெருமானுடைய அழகான ஒரு திருநாமம் கபாலி. இப்பெல்லாம் யாராவது கபாலி அப்படின்னா என்ன இப்படி ஒரு பேர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. இந்த கபாலின்ற வார்த்தைன்னா ரவுடி அந்த மாதிரி எடுத்துட்ட காலத்து அர்த்தம். நான் பல நல்ல விஷயங்கள் பல நல்ல வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் அர்த்தம் மாறி போயிடுது. மயிலை கபாலீஸ்வரர், இனிமேல் தான் உங்களுக்கு கபாலின்னு கேட்டா ஓ மயிலை சிவபெருமான் ஞாபகம். நிறைய பேர் கபாலி அப்படின்னா சிவபெருமான் பேர் மறந்தே போயிடும். முக்கியவாசி அழகா பிராமணர் அல்லாத ஜனங்கள் நிறைய பேர் இருப்பான் அந்த கபாலின்னு. பிராமண முக்காசி கபாலீஸ்வரன் பேர் வைப்பார். கபாலி அப்படின்னு சுருக்கிடுவா செல்லமா. கபாலி செல்லாம் கிடையாது, கபாலி அவ்வளவுதான். ஆச்சரியம். விடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான். ஈசன் ஈசோகம் சர்வதேகினாம். தேகம் படைச்சவாளுக்கெல்லாம் ஈசனா இருக்கும்படியான ஒரு தகுதி அவருக்கு. அதாவது ஈசோகம், அதனால ஈசன் அப்படின்னு. விடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான். உடையாய் அழேல் அழேல் தாளேர். அழாதேடா. ராத்திரி கத்து 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 கத்துன்னு கத்தி அழறது. பக்கத்தாரத்தெல்லாம் என்னடி யசோத ராத்திரி ஆயிடுத்து உன் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, இந்த அழுக அழறதே அப்படின்னு சொல்ல வந்து பார்த்தா தேவேன்னு சிரிச்சு போயிட்டு. ஏண்டி யசோத கண்ணன் தானே அழுதான். யசோத இப்ப அழல அப்படின்னா இவ்வளவு நேரம் வந்தானே அழுதான். யசோத திரும்பி இப்ப அழல. அவன் அழுதான்னு சொல்ல தோணலையே யசோதைக்கு. இப்ப அழலையே, என்ன கத்து கத்துறதுடி அம்மா, எப்படி சமாளிக்கிறாய்? இங்காத்த இருக்கிற 10 குழந்தைய சமாளிக்கிறதும் ஒரு கண்ணனை சமாளிக்கிறதும் சமம் முடியாப்பா. சில பாட்டுகள்லாம் சொல்றேன், நானும் எத்தனையோ குழந்தைய வளர்த்துருக்கேன்டி, நானும் 10 பிள்ளைய பெற்றிருக்கேன். என் குழந்தைகளுக்கு ஒரு 10-15 குழந்தைகள் பிறந்தது. நானும் எவ்வளவோ குழந்தை ஊருக்கு எத்தனையோ குழந்தைகள்லாம் பார்த்துருக்கேன். அம்மா இத்தனை அழிச்சாட்டியம் பண்ற ஒரு குழந்தைய நான் கண்டதில்லை. என்ன அழுக அழுகிறது. வீல் 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 வீல்
பயந்து போயிடுறான். அவன் அழகை பார்த்து அத்தனை அடுத்த நாள் கழிக்க வந்துடுறான். என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ தெரியலையே. நந்தகோபுரம் ஓன்னு அழகார். ஒரு வயசான பாட்டி ஏன் நந்தகோபுரம் குழந்தை தாங்க முடியாம அவசரம் விளையாட்டு கிடறான். விளையாட்டு கூட அப்படி அழுமா குழந்தை. உடனே பாட்டி சிரிக்கிறாங்க பாருங்க, கண்ணில் தண்ணியே இல்லை, சப்தம் மட்டும்தான் அப்படின்றது. கண்ணில் ஒரு சொட்டு ஜலம் இல்லை. அதனால ஆழ்வார் சொல்ல உடையாய் அழேல் அழேல் தாலேலோ, எல்லாம் உங்ககிட்ட தாண்டா இருக்க மேல, எதுக்கிடா அழற, நை 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 நச்சு நச்சு நச்சுன்னு அழாதே. உடையார் கணமணியோடு ஒன்தா மாதுளம்பு இடை விரவி கோழ்த்த எழுத்தழ்கினோடும் விடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான். அழகா ரிஷபாருடன் சிவபெருமான் வந்து பிரபுவுக்கு அதை கொடுத்துட்டார். கிங்கிணிகள் தொழுக்கெல்லாம் அழகா ஆச்சரியமான அந்த சின்ன கத்தி எல்லாம் ஒரு கிங்கிணி எல்லாம் ஆட்டினதான் ஜோரா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டார். அதனால அழாதரா குழந்தை உடையாய் அழையல் அழையல் தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. ஏ பிரபு அழாதரா, உலகமளந்தானே அழாதேடா, நீ அழுதா தாங்க மாட்டேங்கிறா ஹிருதயம். பிரபு உடையார் கணமணியோடு ஒன் மாதுளம்பு இடைவிரவி கொழுத்த எழுத்தழ்கினோடும் விடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான். உடையாய் அழேல் அழேல் தாளேலோ உலகமளந்தானே தாளேலோ 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 தாலேலோ 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 தாளேலோ 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 தாலேலோ 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 தாலேலோ. கோபி மணாளன் கோவிந்த கிருஷ்ணனவன் கோபி மணாளன் கோவிந்த கிருஷ்ணனவன் கோபி மணாளன் கோவிந்த கிருஷ்ணனவன் கோபி மணாளன் கோவிந்த கிருஷ்ணனவன் கோகுலத்தில் ராமனுடன் சேர்ந்தே தூங்குகின்றான். கோகுலத்தில் ராமனுடன் சேர்ந்தே தூங்குகின்றான். கோகுலத்தில் ராமனுடன் சேர்ந்தே தூங்குகின்றான். கோகுலத்தில் ராமனுடன் சேர்ந்தே தூங்குகின்றான். தாலேலோ 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 தாலேலோ. பெரியாழ்வாருடைய இந்த தாலாட்டு அனுபவத்தை கொண்டுதான் எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் பகவானுக்கு தாலாட்டு பாடியிருக்கார்கள். அன்னமையா, புரந்தரதாசர், எத்தனையோ மகாத்மாக்கள் கண்ணனுக்கு தாலாட்டு பாடுறது, பகவானுக்கு தாலாட்டு பாடுறது அது ஒரு பாக்கியமா கருதுறா. பிரபுவுக்கு தாலாட்டு பாடுறதுனா சாதாரண காரியம். மனுஷ குழந்தைன்னா அம்மா அவ்வளோ ஆயோய் அப்படின்பா, அவ்வளோ ஆயி ஆயி தான் அது. ஆனா அதுக்கே குழந்தை ரசிச்சு தூங்கிடுமா. ஏதோ அம்மா சொல்றா பாவம், அது என்னமோ திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு ஓ இதே தான் சொல்றாளா, போர் அடிக்கிறதுன்னு தூக்கி போயிடும். அது குழந்தை அம்மா தாலாடு பாடி தூங்க லோயி அப்படின்பா. அதுவும் சரி, அடுத்து ஏதானு சொல்லுவாளா, பக திருப்பி திருப்பி அதே தான் லோயி அடி ஆரீராரோ 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 ஆரீராரோ. அதுவும் கேட்டு கேட்டோ சரி இதே சொல்லிட்டு இருப்பா கூட தூங்கி போயிட்டோம். அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஆனா அம்மாவுடைய சப்தம் குழந்தைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறது. தாலாட்டு அம்மா பாடினா அது குழந்தை தூங்குறதுன்னா அதுக்கு என்னன்னா குழந்தைக்கு ஒரு பயம் இருக்குமா. அவள் தூங்கிட்டோம்னா அம்மா நம்மளை விட்டு வேலை பண்ண போயிடுவா, அப்புறம் நம்ம பக்கத்தில் அம்மா இருக்க மாட்டோம் பயம் இருக்கு. ஆனால் அந்த அம்மா சப்தம் போட்டுட்டே இருந்தான்னா அம்மா கூட தான் இருக்கா கூட தான் இருக்கா கூட தான் இருக்கா அப்படியே தன்னை மறந்து தூங்கிடும். அது நல்ல தூக்கத்துக்கு போனோம்னா அதுக்கு இந்த சப்தம் மறந்துட்டாரு. அரைகுறையா தூங்கும்போது அம்மா டக்குன்னு விட்டுட்டோன்னா உடனே கண்ணை முடிச்சு பார்த்தோம். எனக்கு அந்த அதுக்கு இந்த சப்தம் பலம். சில குழந்தைகள்லாம் இருட்ட கண்டா பயப்படும். உடனே கொஞ்சம் வளர்ந்து கொடுத்தனா கூட போக மாட்டேன், நம்ம இங்கேருந்தே உன் பேரை சொல்லுவானா நீ போயிட்டு வருவியா அப்படின்னா
ஆனால் அது அங்கேருந்து உட்காந்து பேரை சொல்லுவா. குழந்தை பாட்டுக்கு அம்மா அம்மா அந்த சப்தம் கேட்டுடுச்சுன்னா குழந்தைங்க வந்து அம்மாவே தன் கூட வரும். பயம்லாம் இருக்கும், இப்படி சுற்றி சுற்றி பார்த்துக்கும். அதாவது ரூம்ல போய் எடுத்துன்னு வரணும், லைட் எல்லாம் போட்டுருக்கும். ஆனாலும் குடு குடு எடுத்துன்னு ஓடி வரும். ஆனாலும் அது அம்மா கூப்பிடுறான் பொழுது அதுக்கு ஒரு சப்த பலம். எங்க அம்மா கூப்பிட்டுருக்கா, அவ எங்க அம்மா என் கூட இருக்கா. சப்தம் ஒரு அம்மாவுடைய சப்தத்துக்கு எத்தனை பலம் உண்டு. நான் பகவன் நாமத்தை சொன்ன அவ்வளவு சப்தம் இருக்கு. இந்த ஜென்மாவில் ஆச்சரியமா அம்மா அவள் தனக்கு நல்லது பண்ணக்கூடியவள் அப்படின்னு ஒரு தீர்மானமான நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. கெடுதல் மறந்தும் பண்ண மாட்டாள். அவள் நல்லது பண்ணக்கூடிய அம்மா அவருடைய ஏதோ இருக்கேன் குழந்தை, அந்த குழந்தையுடைய பேரை சொல்லி மணிவண்ணா 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 மணிவண்ணான்னு ஓடி வரும். அதுபோல ஆச்சரியம் பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா கண்ணன் நமக்கு குரல் கொடுத்துட்டே இருப்பான். நம்ம பேரை சொல்லி கண்ணன் ஜபிச்சுட்டு இருப்பான். அவள் கண்ணன் நம்ம பேரை ஜபிச்சுட்டு இருக்கான்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை பற்றி ஏன் கவலைப்படணும், ஏன் பயப்படணும், ஏன் குழம்பணும்? கண்ணன் என்னும் கருந்தையும் நம்ம கூட இருக்கும்பொழுது நமக்கு ஏன் கவலை, நமக்கு ஏன் பயம்? லோகத்தில் அவமானத்தை பற்றியோ வாழ்க்கையில் தோத்து போயிடுவோன்ற சிந்தனையோ மறந்தும் வரவே கூடாது. என் கண்ணன் இருக்கா, அவன் பார்த்துவான் அப்படின்னு பரமதைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் மறந்தும் கவலையோ பயமோ குழப்பமோ வரவே கூடாது. திருமலைக்கு கூட போயிருந்தோம், ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. ஆனா மலையப்ப சுவாமி அன்னைக்கு யாரை பார்க்கணும்னு தீர்மானம் பண்றாரோ அவ தானே பார்க்க முடியும். மலையப்ப சுவாமி நீ என்னை பார்த்து விடுறான்னு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா பிரபு பார்ப்பா. நம்ம இடத்துல பணம் இருக்கு, 300 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டோம்னு நினைச்சு மலையப்ப சுவாமி யாரை பார்த்துட முடியும்? மலையப்ப சுவாமி இப்போ டிக்கெட் இல்லை போயிட்டு வாங்கன்ட்டு 100 ரூபாய் டிக்கெட் வாங்க வேண்டானே வந்திருக்க, எனக்கு டிக்கெட்டே கிடையாது கிளம்புன்னுட்டார். ஆச்சரியம் நிஜமாவே. பகவான் இருக்கான், அவனுக்கு தெரியும். அவனிடத்துல பொறுப்பை ஒப்படைச்சிடும். பெரியாழ்வா அந்த தியானத்துல இருக்கார். அதனாலே சுகமா கிருஷ்ணனுக்கு தாலாட்டு பாடுறார். மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச்சிறுதொட்டு பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம்பு இடைவிரவி கோழ்த்த எழுத்தழுக்கினோடு விடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான் உடையாய் அழையலழைய தாளேலோ உலகமளந்தானே தாளேலோ. அழகா பிரம்மாவை பத்தி சொல்லிட்டார், சிவபெருமான பத்தி சொல்லிட்டார். அப்பொழுதும் இது சிரிக்கிறது. ஆனாலும் அதுக்கு இன்னும் ஏதானும் யாராவது சொன்னா கேட்டு இருக்கு. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பேசுற வந்து கொடுத்து அதுக்கு பேச பிடிச்சிருக்குன்னா ஊன்னு கத்தும். அது கூட யாராவது பேசிட்டே இருக்கும், எதையான பேசின்னு கிடக்கும். எதையான ஒன்று சொல்ல அதுவும் கத்தும். அது எதுக்கு ஊன்னு சொல்றோம்னா கிடையாது, அதுக்கு யாராவது நம்ம கூட பேசணும். யாராவது கூட பேசின்றதா அதுக்கு சந்தோஷம். நம்மளை கவனிக்கிறா, நம்ம கூட பேசுறா, நமக்கும் மரியாதை இருக்கு அப்படின்னு அது கேட்டு. இவன் கிட்ட நடக்குமா? இவன் கிட்ட பேசிட்டே நம்ம வாயாடிது தோணா 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 இல்லாட்டி 700 ஸ்லோகம்லாம் சொல்ல முடியுமா பகவத்கீதை? யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் நுந்து போய் அப்பா என்னடா பண்ணணும்னு கேட்டேன். அவ்வளவுதான், அங்க நிக்க வச்சு நினைச்சு அசந்து போவேன். பறந்து பெருமாள் ஐடியாவே கேட்கக்கூடாது. கேட்டோம்னா சொல்லிட்டே இருப்பார். நம்ம தீர்மானத்துக்கு வர முடியாது. எல்லாம் சொல்லி முடிக்க அர்ஜுனன் குழம்பி திரும்ப திரும்ப எதிர்கேட்டு கேட்டுட்டே இருந்தா முடியும் முடியும்னு பார்த்தா வளர்ந்துட்டே இருந்தது பகவத்கீதை. சரி இந்த அத்தியாயம் முடியும் பார்த்தா அடுத்த அத்தியாயம், சரி இது முடியும் பார்த்தா அடுத்த அத்தியாயம், இது முடியும் பார்த்தா அடுத்த அத்தியாயம். கடைசியில் அர்ஜுனன் டயர்ட் ஆயிட்டான். பகவான் பார்த்தா இதுக்கு மேல சொன்னா பாமா அழுதுடும், மாமேகம் சரணம் முடிச்சுட்டான். இதுக்கு மேல சொன்னா தாங்காது, என்னால முடியற விட்டுடும் கிருஷ்ணா. நான் என்ன கேட்டேன்? சண்டை போடணுமா வேண்டாம் அவ்வளவுதானே கேட்டேன். அதுக்கே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா. நான் கேட்ட கேள்விக்கும் உன் பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆத்மான்ற பரமாத்மான்ற என்னமோ பரித்ராணாய சாதுனான்ற நான் இங்க சண்டை போட்டோமான்னு கேட்டா நான் யுகம் யுகமா அவதரிக்கிறேன். கேள்விக்கும் பதிலுக்கு சம்பந்தம் இருக்கா பாருங்க. எங்கேயாவது இவன் கேட்ட நான் சண்டை போட்டோமா அவனை பலம் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாவனார்த்தாய சம்பவாமி யுகேயுகம் பவதி பாரதபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியாகும். அர்ஜுனன் பார்த்தா நம்ம கேட்ட கேள்விக்கு இது பதிலே இல்லையே. ஏதோ சொல்லிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் பதில் வருமானு பார்த்தான். கடைசியில பதில் வந்துட்டு நான் சொல்றபடி கேளு. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை. அதாவது மனது சரியில்லை, ஏதோ டல்லா இருக்கான்னு அவட பேசுவோம், பேசிட்டே இருப்போம். எல்லாரும் கடைசியில கேட்பா இப்ப நான் தான் பண்ண முடிவா சொல்லுங்க அப்படிங்களா. கடைசியில ஒண்ணு இல்லை, தைரியமா அவ்வளவுதான். அதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தைரியமா
அதுக்கே 3 மணி நேரம் லெக்சர். இந்த 3 மணி நேரம் லெக்சர் கேட்டுதான் சரி ஏதோ முடியும் போல இருக்கு, நம்ம தான் குழம்பிக்கிறோம் போல இருக்குன்னு ஒரு பயம் வரும். என்ன பண்ணணும், தைரியமா இருக்கு, இவ்வளவுதான். அந்த மாதிரி பகவத்கீதை முழுசா கேட்டு என்னடா புரிஞ்சுக்கணும்னா எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. லாஜிக் இவ்வளவுதான். சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம்ன்றது அங்கங்க ஓடாது, ஒழுங்கா என் காலில் விழு, நான் சொல்றதை கேட்டு நான் பாத்துக்கிறேன், இவ்வளவுதான். இதுக்கு மேல பகவத்கீதை அங்க ஓடுறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், அவா சரி பண்றேன், நான் ஒன்னும் விட்டுடு, ஏமேனு விட்டுடு. மாமேகம் சரணம் பிரச்ச, என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. அந்த மாதிரி ஆச்சரியம். இவனுக்கு ஏதோ பேசணும், கண்ணனுக்கு அம்மா தான் சொல்லணும். யசோதா மாதா சொல்றது என்ன இருக்கா, என்ன தேவர்கள்லாம் வராளாம், திருப்பார்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்றான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா பிரபுவை காப்பாத்துன்றான். இங்க யசோத கண்ணா என்ன காப்பாத்துன்னு சொல்லல, கண்ணா நீ நன்னாருன்றான். அதனால பகவானுக்கு ஜாலியா இருக்கு. அப்பாடா எத்தனை நாள் எப்ப பார்த்தாலும் இந்திரன் வந்து பிரபு அம்மா பிரபு காப்பாத்து, நரகாசம் அட்டகாசம் தாங்க முடியல, இரண்யகசிபு அட்டகாசம் தாங்க முடியல, ஆவுன்னா பிரம்மதேவர் இந்திரன் எல்லாரும் ஒரே கூட்டம் கூட்டமா வந்து எப்ப பார்த்தாலும் எதையானு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காளாம், காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. இப்பதான் முதல் தடவையா அவ ஒன்னும் சொல்லாம வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காளாம். அப்புறம் பார்த்தா பெருமாள்கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு இருந்த கூட்டம் இப்பதான் முதல் முறையா ஒரு தொட்டில கொடுக்குற, ஒருத்தர் கிங்கினியை கொடுக்குறார், அடுத்து இந்திரன் லைன் வந்துட்டான், நானும் இதான் கொடுக்குறேனே அடியேன் தாசானுதாசன் வந்துட்டானா. உடனே இதோ பாத்தியா யார் வந்திருக்கா பாரு, எப்ப பார்த்தாலும் ஊர்வசி மேனகா ரம்பா திலோத்தம பின்னாடி அவன் கூட வந்துட்டான்டா கண்ணா, இந்திரன்லாம் வந்துட்டான் பாருடா கண்ணான்னு அழகா கண்ணனுக்கு இந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். அதுதான் ஆச்சரியம். அறிவஞ்சம் இல்லாத ஆய்ச்சி கண்ணனுக்கு இந்திரனை ஜோரா சொல்றான். ஆனா கண்ணனை தான் பிராதான்யமா சொல்றான். ரொம்ப அனுபவிச்சு பேசுறான் நிஜமாவே. என் தம்பிரானார்க்கு எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரைத்தாளர்க்கு இந்திரன் தானும் எழிலுடை, ரொம்ப அழகா சொல்றார். பிரபு அனுபவிச்சு பேசுறார், ஆனந்தத்துல தளச்சுவே பேசுறார். என் தம்பிரானார்க்கு எழிலுடை திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரைத்தாளர்க்கு இந்திரன் தானும். பிரபுவுக்காக இந்திரன் வந்துட்டான். தந்துவனாய் நின்றான் தாளேலோ தாமரை கண்ணனே தாளேலோ. என் தம்பிரானார்க்கு, தம்பிரான் இன்னைக்கும் கேரள தேசத்துல ராஜாக்கெல்லாம் தம்பிரான் 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 அப்படின்னு, ரொம்ப பெரியவார்னா தம்பிரான் தம்பிராட்டி அப்படின்னு, தம்பிரான். என் தம்பிரானார்க்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய ரட்சகன், நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி, நம்முடைய காரியங்களை நடத்தி தரும்படியான பகவான் அவன் இருக்கா. என் தம்பிரானார், என் பகவான் அஸ்மத் சுவாமி, என்னோட சுவாமி. திருப்பதியில் இத்தனை கூட்டம் போய் நிக்கிறோம் ஸ்ரீனிவாசனை பார்க்க. அவாவா என்னோட பாலாஜி அப்படின்னு தானே போய் நிக்கிற, யாரோடைய பாலாஜி நிக்கல, லட்சக்கணக்கான ஜனங்கள் போய் பார்க்கிற. அவாவா என்னோட பாலாஜி, என்னோட ஸ்ரீனிவாசன், என்னோட கோவிந்தன், என் சுவாமி, என் பெருமாள். ஏடுகொண்டலவாரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அவாவா சொல்லும் பொழுது அவாவாளுக்கு இது தன்னோட சுவாமி, இது யாரோட சுவாமியோ கிடையாது. இத்தனையும் எல்லாரும் உள்ள போய் பூஜை பண்றது இல்லை, எல்லாரும் பெருமாளுக்கு அப்படியே வைராட்டிகை வைரக்கிடம் சாத்துறது இல்லை, எல்லாரும் உதயாஸ்தமன பூஜை பெருமாளுக்கு பண்றது இல்லை, எல்லாரும் பெருமாளுக்கு நிவேதனத்துக்கு ஒன்றும் பண்றது இல்லை. அது என்னோட சுவாமி போய் நிக்கிறாளா இல்லையா? எல்லாரும் அவாவா உண்டியல்ல கொண்டு போய் போடுறா. என் சுவாமிக்கு நான் என்னதை போடுறது, என் சுவாமிக்கு எதையோ போடுறேன். இது அதிகமா குறைச்சலா அவளுடையதான ஸ்திதிக்கு அது அதிகம், பெருமாளோட ஸ்திதிக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் தைரியமா கொண்டு போடுறாளா இல்லையா? பெருமாள் பார்த்தோன்னா அங்க வந்து சல்லடை போட்டு சரிச்சுட்டு இருக்கா. ஆனா என் சுவாமிக்கு நானும் ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு போய் நிக்கிறாளா இல்லையா? என்ன ஒரு பாக்கியம், எத்தனை ஆச்சரியம், அதிவிசேஷமா இருக்கே. அந்த என்னுடைய சுவாமி, என் தம்பிரானார்க்கு என்னுடைய சுவாமி
என்னுடைய ரங்கன், என்னுடைய ஸ்ரீனிவாசன், என்னுடைய பார்த்தசாரதி, என்னுடைய ஆறாவமுதன், என்னுடைய சாரங்கபாணி, என்னுடைய பத்ரிநாதன், என்னுடைய வடிவழகிய நம்பி, எங்க பெருமாள் எங்காதிநாதர் அப்படின்னுவா. ஆழ்வார் எங்காதிநாதர் பார்த்தீரா அப்படின்வா. திருக்கோளர்காரர் எங்க வைத்தவானதி பார்த்தீரா அப்படின்பா. எங்கள் அப்படின்னுடுவா. அந்த மாதிரி ஆச்சரியம். என் தம்பிரானார்க்கு என்னுடைய சுவாமி, என் தம்பிரானார்க்கு எழிலுடை திருமார்வர்க்கு, அழகாக எழில் பொருந்திய திருமார்பு. ஏண்டா எழில் பொருந்திய திருமார்புன்னா, அகலகில்லேன் இறையுமன் அலர்மேல் மங்கை உரை மார்பா. பக்ஷஸ்தலத்துல தாயார் உட்கார்ந்து இருக்கார். சமயத்தை திருப்பதி சேவிச்சுட்டு வருவோம். சமயத்தை தாயாரை போய் சேவிக்க முடியாது. ஆனா ஒரு பெருசா வருத்தப்பட்டுக்க மாட்டோம். பரவாயில்ல, ஏன்னா மக்ஷஸ்தலத்திலே உட்காந்துருக்க, தனியா போய் திருச்சானூர்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சமயத்தை நான் பாரு மலையேறிட்டு வந்துருவோம். தாயாரை பார்க்கல, மக்ஷஸ்தலத்தே இருக்கு. அகலகில்லேன் இறையுமன் அலர்மேல் மங்கை உரை மார்பா. எங்கேயே பார்த்தாச்சு. தனியா பெருசா பார்க்கறதுக்கு தான் திருச்சானூர் போகணும். அருமையா போய் திருச்சானூர்ல பெருசா பார்க்கறதுக்கு தான் அலர்மேல் மங்கா அங்க போய் பார்க்கணும். மற்றபடி இல்ல. அகலகில்லேன் இறையுமன் அலர்மேல் மங்கை உரை மார்பா. திருப்பதியில் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நேரவே பெருமாளை பார்த்தோம்னா முதல்ல மார்பை பார்த்துட்டோம்னா முதல்ல தாயாரை பார்த்தாச்சு, அப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். முதல்ல மார்பை பார்த்தாச்சுன்னா தாயாரை பார்த்தாச்சு, அப்புறம் பெருமாளை பார்த்தாச்சு. அவ்வளவுதான். அகலகில்லேன் இறையுமன் அலர்மேல் மங்கை உரை மார்பா. ஸ்ரீனிவாசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தான்னு கத்துவாச்சனங்கள். ஸ்ரீ பொருந்திய மார்பு, அழகு பொருந்திய மார்பு, ஐஸ்வர்யம் பொருந்திய மார்பு, ஸ்ரீவத்சலம், ஸ்ரீவத்சன், ஆச்சரியமான ஸ்ரீ இருக்கும்படியான பிரபு. என் தம்பிரானார்க்கு எள் திருமார்வர்க்கு, சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு, ரொம்ப அழகான ஒரு செந்தாமரை பாதங்களுடைய கண்ணன். செந்தாமரை பாதம். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நம பங்கஜாங்கிரியே. இந்த பாதம் அவ்வளவு அழகு. மூவுலகம் படைத்த பத்மநாபாவோ, மூவுலகம் அளந்த பத்மநாபாவோ அப்படின்ற ஆச்சரியமான பிரபுவுடைய பத்ம பாதம், சரண கமலங்கள், லோட்டஸ் ஃபீட். நான் திருப்பதியில பார்க்கணும். இந்த பிரபு முதல்ல வைகுண்டத்திலிருந்து இறங்கின இடம் இந்த ஸ்ரீ பாதம். எல்லாரும் இன்னைக்கு ராமர் பாதம் சொல்லிருக்காரு, அது ஸ்ரீ பாதம். பிரபு வைகுண்டத்திலே முதல்ல அங்கதான் இறங்கினார். நல்லா இருக்கு அந்த இடம், சரி இங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படி அங்கேருந்து பார்த்தார். ஸ்ரீபாதம், ஸ்ரீபாதம் இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். இந்த சரண கமலங்கள், தேரரு சுடரடி, அந்த திருவடி போது நமக்கு என்ன கவலை வரட்டும், என்ன பயம் வரட்டும், என்ன குழப்பம் வரட்டும், என்ன சிந்தனை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன சந்தேகம் வரட்டும், என்ன பெரிய தொந்தரவு வரட்டும், எவ்வளவு பெரிய வியாதி வரட்டும், அந்த சரண கமலங்கள் காப்பாற்றும். சரண கமலங்கள் நிச்சயமா காப்பாற்றும். சரண கமலங்கள் நிச்சயமா. நம்பிக்கையே இல்லாம கூட சரண கமலம் நினைச்சிட்டு வாங்க, தானாவே அதனுடைய பலம் புரிஞ்சிடும். நிறைய பேர் நினைச்சிட்டு சூப்பர்ஸ்டிஷியஸ், இதெல்லாம் எவ்வளோ ஒரு கற்பனை பண்ணிக்கிறா. இவாளுடைய நம்பிக்கை தான் பலம் தர்றதே ஒழிய அந்த பெருமாளுடைய திருவடி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு வளர்வி கொடுப்பார். நம்பிக்கை நிஜமாவே வாழ்க்கையை காப்பாற்றிடுவான. பெருமாள் மேல வச்சு நம்பிக்கை காப்பாதுன்னா நம்பினார் கைவிடப்படுவதில்லை, நம்பினார் கெடுவதில்லை, ரெண்டுமே உண்டு. அதுதான் ஆழ்வார் சொல்ற, சந்தம் அழகிய தாமரை தாளருக்கு. எப்பேற்பட்ட திருவடி அது! இவரே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணானின் சேவடி சொவ்வி திருக்காப்பு அடியோமோடு நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்பளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அழகா சொல்ல பல்லாண்டு சொல்லி முடிக்கிறார். ஆனா ஆரம்பம் எங்கிறாரான்னா பகவானுடைய சரண கமலங்கள் தான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. உன் திருவடி நன்னா இருக்கட்டும், உன் திருவடி நன்னா இருக்கட்டும், உன் திருவடி நட உலகாந்த திருவடி. அஞ்சு உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. உம்பழகா சொல்ல கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி. அதுக்கப்புறமா தான் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்றவை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அப்புறமா தான் மாறிடும். அது வரைக்கும் முதல்ல எல்லாம் திருவடி தான்.
அன்று உலகம் வளர்ந்தா அடிபோற்றி பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடவுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி இன்னும் திருப்பாடு முடியவே நமக்கு. ஆசிரிய எம்பெருமானுடைய சரண கமலங்கள் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயவரம் அதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழியன் மனனே. அவனுடைய திருவடியே தொழுது எழுங்கோ. ஆச்சரியமான திருவடியாச்ச சரண கமலங்கள். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி சேவிச்சுட்டு எல்லாம் அப்படி பிரதட்சணமா வருவா. வந்து பரமாவுடைய திருவடி எங்க இருக்கோ அங்க அந்த பக்கமா வெளியில வந்து அந்த பிரகாரத்துல அழகா தலையை வச்சு 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 சேவிச்சு பாருங்க. ஸ்ரீரங்கர்ல பார்க்கலாம், எல்லா இடங்கள்லையுமே பார்க்கலாம். பெருமாளுடைய சரண கமலம் அத்தனை விசேஷம். சரண கமலம் என் தம்பிரானார்க்கு எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் எழிலுடை கிண்கினி தந்துவனாய் நின்றான் தாமரை கண்ணனே தாளேலோ. இந்திரன் அழகா வந்துட்டானா. ஆச்சரியமா பிரபோ அடியேன் சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் தந்துவனாய் நின்றான். பகவானுடைய பாதத்துக்கு சலங்கை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இந்திரன் தானும் அவனும் வந்துட்டானா. பிரபோ அடியேனும் ஏத்துக்கோப்பா, ஒன்னும் தெரியாதுடா கிருஷ்ணா, பயத்துல ஏதோ பண்ணிட்டேன், அகம்பாவத்துல ஆடிட்டேன், ஆசைப்பட்டு மோகத்துல மாட்டினுட்டேன், கண்ணா காப்பாது. பகவானுக்கு இந்திரன் இடத்துல ஒரு பிரியம் உண்டு. ஏன்னா எதான என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஓடி வந்து பிரபுவை காப்பாத்துடுவான், பிரபுகிட்டே சண்டை போடுவான். கண்ணனே நீ எல்லாம் என்ன பெரியவனா அப்படின்னு கேட்பானா. மாட்டுக்கார பையன் சொன்னாலும் இந்திர பூஜை எடுத்துனால பாத்துருவான், மழையை கொட்டுன்னு கொட்டுவான். மழையை கொட்டி முடிச்சு பகவான் காப்பாத்தினா ஓ தப்பு பண்ணிட்டேன், உடனே ஓடி வந்து கிருஷ்ணா சாரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படி தோண மாட்டேங்கிறது. கிருஷ்ணா ஏண்டா பண்ணா அப்படின்னு கண்ணன் அதான் தெரியல கிருஷ்ணா அப்படி ஏதோ என்ன பண்றது, விடு விடு மறந்துடுவோம், சாரி சாரி கோச்சுக்காத அப்படின்னு ஒன்னா தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசியில கிருஷ்ணா நீ சரணமே கதின்னு வந்துடும், நீ சரணல்லால் சரணை. அதனால இந்திரன் மேல பகவான் நல்லவன் தான், அப்பப்ப தப்பு ஆனாலும் ஓடி வந்து சமேத தாயார் மற்ற தேவர்கள்லாம் கேட்கலாம், ஏன் பிரபு அப்படி இந்திரன் மேல எப்படி ஒரு கரிசனம் உங்களுக்கு, அவனா ஓடி வந்துடுறானே. கரெக்ட் பிரபு, நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு பாவதெல்லாம் பண்ணிட்டு படாத பாடு பட்டவன தானே வரான், ஆனால் எங்கிட்ட தானே வரான், வேற எங்கேயும் போகிறது இல்லையே. பகவானுக்கு மற்றவாழ்டா தப்பு பண்ணிட்டா அவர்கிட்ட போனோம்னா வந்தியா என்னை விட்டா வேற கதியில அவனை புரிஞ்சுதா இப்பயாவது புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்லு. ஆனா பெருமாள் பரவாயில்லையே இப்பயாவது என்கிட்டே வந்துட்டியே, இப்பயாவது வந்துட்டியேன்னு பாக்குறாரு. இவ்வளவு நாள் வரலைன்னா கூட பகவான் காத்துட்டு, இவ்வளவு நாள் வரலையே 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 இப்பயாவது வந்துட்டானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்திரன். இந்த லோகங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ற ஒரு பொறுப்பு பெருமாள் கொடுத்திருக்காரு அவனுக்கு. ஆச்சரியமா லோக பாலன், பூமி பாலன்ற மாதிரி பூமி எல்லாம் காப்பாற்றணும். 14 லோகத்திலையும் அழகா அந்தந்த இடங்கள் இந்திர லோகம் சந்திரலோகம் அவன் கீழே கிடைத்த அரிய லோகங்களுக்கு அவன் தான் சீஃப். பிரம்மா எல்லாத்துக்கும் சீஃப், அதுக்கப்புறமா சிவபுரம் ஒரு சில இடங்களுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சீஃப். என் தம்பிரானார்க்கு எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு ஏழுடை கிங்கினி இந்திரன் தானும் தந்துவனாய் நின்றான் தாமரை கண்ணனே தாளேலோ. தாமரை கண்ணா தூங்குடா, தாமரை கண்ணனே தாளேலோ. பிரபோ தாளேலோ தாளேலோ. இந்திரன் கூட வந்திருக்கான் பாத்தியா, கிச்சாவை பாக்குறது, குட்டி கிச்சாவை பார்க்க இந்திரன் ஓடி வந்திருக்கான். இந்திரன் தானும் தந்துவனா என்றாக பிரபுக்கு கொடுத்துட்டேன்னு சந்தோஷமா நிற்க. இந்திரன் தானும் தந்துவனா நின்றான் தாமரை கண்ணனே தாளேலோ. பிரபு தாளேலோடா கண்ணுக்குட்டி, தாளேலோ 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 தாளேலோ
தாலேலோ 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 ராதையின் காதலன் கண்ணான கண்ணனவன் ராதையின் காதலன் கண்ணான கண்ணனவன் ராதையின் காதலன் கண்ணான கண்ணனவன் ராதையின் காதலன் கண்ணான கண்ணனவன் அன்போடு ராதையை கட்டிக்கொண்டு துயில்கின்றான் 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 தாலேலோ 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 பிரபுவுக்கு தாலாட்டு பாடுறது பரமசுக்கம். அவன் ஒவ்வொருத்தரிடத்துல இப்படி இருக்கிறத அனுபவிச்சு அனுபவிச்சு தாலாட்டு பாடும்பொழுது நிம்மதியா இருக்கலாம். ஆச்சரியமா இந்திரனுடைய விஷயத்தை சொன்னவர் பின்னாடியே மற்ற தேவர்கள் கூட்டமா சில தேவர்கள்லாம் அவாவா தனித்தனியாக கொடுக்க வேண்டாம், நம்மளாம் சேர்ந்து போய் பிரசண்ட் கொடுப்போம் அப்படின்னு விட்டுட்டாங்க. சில பேர்லாம் அந்த கல்யாண ரிசப்ஷனுக்கு போவா, அவளுக்கு மேடை ஏறி தனியாக கொண்டு போய் பிரசண்ட் கொடுக்கறது கொஞ்சம் வெக்கமாக இருக்கும் ஒரு மாதிரி. உடனே என்ன பண்ணோம், யாராக இருக்கணும் வாங்க நம்மளாம் ஒன்றா போகலாம், நம்மளாம் ஒன்றா போகலாம், ஒரு 4-5 பேரை கூட்டமாக போய் அதை கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா அவளோட ரேஞ்சுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கவர் உள்ளுக்குள்ள இருக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்லை கூட்டமாக போனால் அவளா ஒன்றா 4 பேர் ஒன்றா வந்தால் பிரசண்ட் கொடுத்தான்னு சொல்லிப்பா. தனியாக போனோம்னா கொஞ்சம் அவளுக்கு அது சங்கோச்சமாக இருக்குது. சங்கோச்சன்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. அதனால் சில தேவர்கள்லாம் பார்த்தாலும் சங்கோச்சப்படாமல் எல்லாரும் கூட்டமாக வந்துட்டாங்க. அவள் என்னென்ன பேர்லாம் சொல்ல வேண்டாம், பரவாயில்ல இன்னாங்க அது பேர்லாம் சில பேர்லாம் கவரில் பேர்லாம் எழுதாமல் கொடுத்துருவாள். சில அனுபவம் தான். நிறைய இடங்களில் சில பேர் பார்க்கலாம் ரொம்ப ஆசையோடு இருக்கும். அவளுக்கு ஏதான சம்பாவனை கொடுப்பாங்க. ஆனால் அவளுக்கு வருத்தமாக நிறைய கொடுக்க முடியாது, குறைச்சலாக கொடுத்துட்டோம்னா சரியா வராதுன்னு சொல்லிட்டு கவரில் வந்து ராதே கிருஷ்ணா எழுதி கொடுத்துருவாள். பிரித்து பார்த்தோம்னா சமயத்தை 1 ரூபா வச்சுருப்பா, சமயத்தை 5 ரூபா வச்சுருப்பா, சமயத்தை. ஆனால் அவளுடைய அந்த பக்தி தெரியும் அவளுக்கு என்னடா அது அப்படின்னு வருத்தப்படுவாள். ஆனாலும் அதை சமர்ப்பிக்கணும்ன்ற ஒரு ஆசை, சமர்ப்பணம். குச்சலரே அப்படித்தானே தயங்குறார். பகவானுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்துட்டு பகவான் சரி எனக்கு என்ன கொண்டு வந்த குடு அப்படின்னு கை நீட்டான். ஒரு பார்க்குற இப்போ ஏற்பட்ட ஐஸ்வர்யமுடைய ஒரு ஸ்ரீனிவாசன் போய் நான் என்னத்தை கொடுக்கறது, நான் போய் என்னத்தை அவள் கொடுக்கறது, சரி வேண்டாம் அப்படின்னு மறைச்சிக்கிறாள். அதை மறைச்சிக்கிறார். ஆனால் பிரபுவா வழியை வாங்கினுட்டான். அது சங்கோச்சமா இருக்கான் பகவானுக்கு இதை கொடுக்கறது அப்படின்னு சங்கோச்சமா இருக்கு. அதனால சில தேவர்கள்லாம் வாங்க நம்மளா சேர்ந்து போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 தேவர்கள், 7 தேவர்கள், இல்லாட்டி ஒரு 1000 தேவர்கள் சேர்ந்து சில பொருள்லாம் கொடுத்துருவாங்க. சங்கின் வளம்புரியும் சேவடிக்கிங்கினியும் அங்கை சரிவலையும் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். சங்கின் வளம்புரியும் சேவடிக்கிங்கினியும் அங்கை சரிவலையும் ஜோர அங்கன் அமரர்கள் ஒத்தந்தார் செங்கட் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ. அழகா சங்கின் வலம்புரியும் அழகான வலம்புரி சங்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாள். குட்டி குழந்தைக்கு சங்கு என்ன அவசியம் இருக்கு? அந்த காலத்துல சங்குல பால் கொடுப்பார். சங்கு கொண்டு வந்து அழகா அதுல பால் விட்டு கொடுக்கறது உண்டு, சங்குல பால் கொடுக்கறது உண்டு. கோவில்லையே சங்காபிஷேகம் ரொம்ப விசேஷம். குருவாயூர் அங்கெல்லாம் முக்கியமாக தாந்திரீக முறைப்படி பூஜை பண்ற இடங்கள் எல்லாம் பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த சங்குல ஜலம் கொண்டு தான் அப்படி தெளிப்பார். சங்கு ஜலம் தெளிச்சாச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால பிரபுவுக்கு சங்கு அது வந்தான் பார்த்த சாரதியாச்சு.
அதனால எனக்கு ஒரு சங்கு கொடுத்தாங்க. சங்கின் வலம்புரி சங்கு. நிஜமாவே வலம்புரி சங்கு யார்கிட்ட இருக்குன்னா ஸ்ரீனிவாசன் மட்டும்தான் இருக்கு. சங்கின் வலம்புரியும் அந்த சங்கை கொடுத்தது சுவாமி ராமானுஜர். பகவான் தன்னுடைய சங்க தொண்டைமான் கொடுத்துட்டார். அதனால ராமானுஜர் அவருக்கு வலம்புரி சங்கு கொடுத்தார். சங்கின் வலம்புரியும் சேவடி கிங்கினியும். அழகா பகவான் கால்களில் போட்டுக்கிறதுக்கு சலங்கை. ஜல் 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 ஜல்னு அது கால் உதச்சும் போது அது சலங்கை அழகு. குழந்தைகளுக்கு சலங்கை தண்டை இதெல்லாம் ரொம்ப அழகு. சங்கின் வலம்புரியும் சேவடி கிங்கினியும் அங்கை சரிவலையும். கால்களுக்கு சலங்கை கொடுத்ததா பகவானுடைய கைக்கும் தோள்களுக்கும் வளையல் கொடுத்தார். தோள்வளை கைவளை அங்கை சரிவலை. சங்கின் வலம்புரியும் சேவடி கிங்கினியும் அங்கை சரிவலையும். ஆச்சரியமா பிரபுவுக்கு தோள்வளை கைவளை. இந்த கை நிறைய வளையல் போட்டு அந்த குட்டி குழந்தை கை வளைய போட்டதுன்னா ரொம்ப அழகா இருக்கும். அது இவனுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. கொஞ்சம் 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 வளையல் போட்டுருக்காங்க. காப்பெல்லாம் போடுறா வயலுக்கு. ஜோரா முக்காப்புன்னு ஒன்று போடுவா. காலையும் போட்டுருவா, சமயத்தை கையில போடுறா. இது மாட்டுக்கார கூட்டு தானே, எது வேணா கையில போடுவா. ஜோரா அங்கை சரிவலையும். அங்கன் அமரர்கள் பொத்தந்தார். அற்புதமான அமரர்கள்லாம் வந்து கொடுத்துருக்காடா குழந்தைக்கு. பட்டு குஞ்சலத்துக்கு கைவலை கொடுத்துருக்கா, கால் சலங்க கொடுத்துருக்கா. துபத்தியா சங்கு வெள்ள வெளியேன்னு இருக்கு பாத்தியா. அதுக்கு அதை பார்த்தாலே கோவமா வருது. ஏன்னா இது கண்ணகிரியில் இருக்கு. சமயத்துல கோபிகள்லாம் கிண்டல் பண்றான். யசோத உன் பிள்ளைய விட அந்த சங்கு நன்னா இருக்கு. வெள்ள வெளியேன்னு சங்கு எப்படா அழகா இருக்குன்னா கிருஷ்ணன் கையில வச்சுனாலே அழகா இருக்கு. அப்படியா என் பிள்ளை கையில வச்சு அழகா இருக்கு. ஆமாண்டி அது கருப்புக்கு வெள்ள வச்சுனா நல்லா பளிச்சுன்னு தெரியுது. மற்ற குழந்தைகள்லாம் வெள்ள வெளையன்னு இருக்கிறதுனால இது கையில சங்கம் கொடுத்தா அழகா இல்லை. ஆனா இது கண்ணகரேன்னு இருக்கிறதுனால இது கையில சங்கு இருந்தா ரொம்ப அழகா இருக்குடி அப்படின்றான். ஆச்சரியம். சங்கின் வலம்புரியும் சேவடி கிங்கினியும் அங்கை சரிவலையும். ஜோரா அங்கன் அமரர்கள் போத்தந்தார் செங்கற்கருமுகிலே தாலேலோ. அழகான செந்தாமரை கண்களுடைய நீலமேக ஷியாமளா தாலேலோ. செங்கன் கருமுகிலே தாலேலோ. அண்ணா நீருண்ட மேகம் போன்ற கருப்பு அழகான செந்தாமரை கண்கள். செங்கன் கருமுகிலே தாலேலோ. தேவகி சிங்கமே தாலேலோ. தேவகியுடைய சிங்கமாச்சே. யசோதை இளஞ்சிங்கம்னு ஆண்டாள் சொல்றாங்க. அப்பா தேவகி சிங்கமே தாலேலோ. தேவகியோட சிங்க குட்டி, சிங்க குறுகு. தேவகி 7 குழந்தைய மிஸ் பண்ணாலும் பண்ணா 8வது சூப்பரா ஒரு குழந்தைய பெற்றுட்டார்ல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சூப்பரா இருக்கு. 8 குழந்தைக்கு சமானமா ஒரு பிள்ளை. அதுக்கு முன்னாடி அவ எத்தனை குழந்தை இழந்தாலும் கண்ணனை இழக்கல இல்லையா. உலகத்தை எதை இழந்தாலும் கண்ணனை இழக்கப்படாது. இந்த தேவகிக்கு சிங்க மாதிரி வந்துட்டான். செங்கன் கருமுகிலே தாலேலோ. தேவகி சிங்கமே தாலேலோ. ஏ தேவகி சிங்கமே தாச்சுக்கோடா. தாலேலோ 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 தாலேலோ. கோகுலமே மகிழ்ந்திருக்க கோபாலன் தூங்குகின்றான். கோகுலமே மகிழ்ந்திருக்க கோபாலன் தூங்குகின்றான். கோகுலமே மகிழ்ந்திருக்க கோபாலன் தூங்குகின்றான். கோகுலமே மகிழ்ந்திருக்க கோபாலன் தூங்குகின்றான். வேதநாத கண்ணனவன் வேண்டுமென்றே உறங்குகின்றான். வேதநாத கண்ணனவன் வேண்டுமென்றே உறங்குகின்றான். வேதநாத கண்ணனவன் வேண்டுமென்றே உறங்குகின்றான். வேதநாத கண்ணனவன்
கண்ணனவன் வேண்டுமென்றே உறங்குகின்றான். தாலேலோ 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 மாதவா கேசவா கோவிந்தா வைகுந்தா மாதவா கேசவா கோவிந்தா வைகுந்தா மாதவா கேசவா கோவிந்தா வைகுந்தா மாதவா கேசவா கோவிந்தா வைகுந்தா ஈரேழு பிறவி வேண்டும் இந்த அழகை காண வேண்டும் 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 தாலேலோ 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 கோபாலவல்லியும் மடி மீது தாளாட்ட கோபாலவல்லியும் மடி மீது தாலாட்ட கோபாலவல்லியும் மடி மீது தாளாட்ட கோபாலவல்லியும் மடி மீது தாலாட்ட பால் குடித்து கண்ணனவன் பக்குவமாய் உறங்குகின்றான் 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 தாலேலோ 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 அன்போடு யசோதை அழகாக தாளாட்ட அன்போடு யசோதை அழகாக தாலாட்ட ஆயர்குல மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகின்றான் ஆயகுல மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகிறான் மீதி தாளாட்டு நாளைக்கு ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா 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 ராதே ராதே 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 கிருஷ்ணா
कृष्णा कृष्णा राधे राधे 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 कृष्णा कृष्णा राधे। जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवदल को जय। गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मा वृक्ष जय। जय श्री भारत माता की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु। ॐ शान्ति 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 जय श्री इंदु माता की जय। जय श्री ताम्रवर्णी माता की जय। सर्वत्र रामानुज नाम संकीर्तनम रामानुजा रामानुजा। जय श्री महान ब्रह्म श्री गोपाल वल्लीदासருக்கு जय जय